Good evening, students. Next topic, microbes used in sewage treatment. Sewage treatment க்கு microbes எப்படி யூஸ் ஆகுது, அதுலேருந்து நம்ம எப்படி எனர்ஜி ஜெனரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் ஆகுது, அதிலேருந்து எப்படி நம்ம எனர்ஜி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Sewage is the waste generated in every day and cities and towns and containing human excreta. ஒவ்வொரு சிட்டியிலேருந்து ஒவ்வொரு டவுன்லேருந்து நிறைய வேஸ்டேஜ் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. It contains large amount of organic matter and microbes and which pathogenic to humans and are biodegradable pollutants. இதில் என்ன நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகள், நிறைய ஆர்கானிக் மேட்ரு இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிடும். ப்ளஸ் மக்கி போகக்கூடிய பொல்யூட்டன்ஸில் டொமஸ்டிக் வேஸ்ட், வீட்டு கழிவுகள். அப்ராக்சிமேட்லி 99% வாட்டர், 99% வாட்டர் இருக்குது டிச்சஸில். சஸ்பெண்டட் சாலிட்ஸ், மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சாலிட்ஸ் அண்டு சாலிபிள் ஆர்கானிக்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. Sewage should not be discharged directly into the next natural water bodies. இந்த சீவேஜ் வந்து டைரெக்டாக நம்ம அப்படியே நேச்சுரல் வாட்டர், இந்த குளம் குட்டையில் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. லைக் ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ஏரிகள், ஊற்றுகள், ஆறுகளில் போய் கொட்டக்கூடாது. பிஃபோர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ் இட் சுட் பி ட்ரீட்டட் வித் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் மேக் டு பொல்யூட்டிங். இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை நல்ல தண்ணியாக மாற்றி நம்ம கொண்டு போய் நம்ம விட்டுக்கலாம். இது ரிவர்ஸ்லையும் ஸ்ட்ரீம்ஸ்லையும் ஏரிகள்லையும் குட்டையிலையும் விட்டுக்கலாம். இதுக்கு என்னென்ன மைக்ரோப்ஸ், a mass of bacterial phage is allowed to grow aerated water. It is called secondary treatment. நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. அதில் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பாக்டீரியா வந்து மாஸ் அளவில் கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிறோம். உள்ளே வச்சிட்டோம்னா அது வந்து ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணி இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாத்தையும் டீக்ரேட் பண்ணி உருவாக்கி. They consume major part of organic matter. இது அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் இது சாப்பிட்ரும். அண்ட் எஃபிஷியன்ட் டு தி ரெடியூஸ் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சதவீதத்தை அதிகப்படுத்தும். இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் ஆக்சிஜனோட சதவீதம் அதிகம். இந்த டீட்டெயில் வேஸ்ட் வாட்டர் சாப்டர் 2. இதை வந்து டீட்டெயிலாக நம்ம சாப்டர் 12 படிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைக்ரோபியல் ஃபியூல் செல். அப்படின்னா ஃபியூல்னா எரிபொருள். மைக்ரோப்ஸை எப்படி நம்ம எரிபொருளாக பயன்படுத்த போகிறோம், நுண்ணுயிரிகள் இருந்து எப்படி நம்ம எரிபொருள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது எப்படின்னா பாருங்க, இதுதான் மைக்ரோபியல் ஃபியூல். ஓகேங்களா? நுண்ணுயிரிட்டிருந்து கரண்ட் வரும். சரியா? அந்த கரண்டிலிருந்து நம்ம எடுத்து நம்ம வெளிச்சத்தை உருவாக்கி கொள்ளலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு சப்ஸ்ட்ரேட், இது ஒரு சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட்னு என்ன? ஒரு கொள்கலம். இதுக்குள்ளார அந்த கிருமி வளர்வதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அதில் கொட்டி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதில் கிருமி வளர்வதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே கிருமி போட்டுருவாங்க. கிருமி போட்டாங்கன்னா அது வந்து வளரும். அது கிருமி வளரப்போ ரெஸ்பிரேஷன் பண்ணும், மூச்சு வாங்கும் இல்லையா? அப்படி மூச்சு வாங்குறப்ப ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும், ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும், ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்படி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறப்ப ஹைட்ரஜன் அயான் வெளியில் வரும். இது ரெண்டாக ஒரு செவரு கட்டி, அதாவது எலக்ட்ரான்ஸ் மட்டும் இதுக்குள்ளார போகிற மாதிரி, ஹைட்ரஜன் அயனிகள் மட்டும் உள்ளே போகிற மாதிரி ஒரு தடுப்பு வச்சுருவாங்க. மற்றதெல்லாம் போக முடியாது. ஹைட்ரஜன் அயான், ஆக்சிஜன் அயான்ஸ் இந்த மாதிரி அயனிகள் மட்டும் போகலாம். அந்த மாதிரி வச்சுருவாங்க. இதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரோடு வச்சுருவாங்க, ஏனோடு. அப்படின்னா மைனஸ். கேத்தோடுனா மைனஸ், ஏனோடுனா ப்ளஸ். 2 எலக்ட்ரோடு வச்சுறாங்க. 2ஐயும் கொண்டு போய் ஒரு பல்பில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, அது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கிறப்ப ஹைட்ரஜன் அயான் வெளியில் வரும். இதுலேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் இது நேர்மன்னு ஒட்டாது. அப்போது எங்கே போகும்? மைனஸுக்கு தான் போகும். இப்போ ஹைட்ரஜன் இதை கடந்து இங்கே போய் இதில் போய் ஒட்டுறப்ப இதில் வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆகுது, இதில் ப்ளஸ் ஆகுது, இதில் மைனஸ் ஆகுது. மைனஸும் ப்ளஸும் சேர்ந்து கரண்ட் எரியும். சரியா? பல்பு எரிய வச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்ரஜனை 4 ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் மாலிகுல வந்து வாட்டர் வேஸ்டேஜே வரும். அந்த வாட்டர் நம்ம பல பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கு பேர் தான் மைக்ரோபியல் ஃபியூல். இதுக்கு பேர் தான் மைக்ரோபியல் ஃபியூல். ஓகே, இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The microbial fuel cell is bioelectrochemical system that derives from electronic current by using bacteria and mimicking bacterial interaction found in nature. Bacteria mimicking அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா ஹைட்ரஜன் அயன் வெளியில் வருது. அந்த ஹைட்ரஜன் அயானை வச்சு நம்ம கரண்ட் எடுத்து நம்ம எரிய வைக்கிறோம். Microbial fuel cells work by allowing bacteria in oxidize and reduce organic molecules. உள்ளே போட்டிருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து ஆர்கானிக் மாலிகுல்ஸில் ரிடக்ஷன் ரியாக்ஷன் பண்ணோம், இன்னொன்று ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பண்ணும். பாக்டீரியல் ரெஸ்பிரேஷன் பேசிக்கலி ஒன் பிக் ரிடக்ஷன் ரியாக்ஷன். பாக்டீரியா வந்து மூச்சு வாங்குறப்ப ஒரு பெரிய ரிடக்ஷன் ரியாக்ஷனே நடைபெறும். which electrons are being moved around microbial fuel cell consists of an anode and cathode separated by a proton exchange membrane. பாருங்க, இந்த செல் வந்து ஒரு புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரினால தடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறப்போ ஹைட்ரஜன் அயன் வெளியில் வந்து போய் தான் கரண்ட் உற்பத்தி பண்ணுது. Microbes at anode and oxidize to the organic fuel generating protons which passes through the membranes and to the cathodes. Anode-லிருந்து கேத்தோடுக்கு பாஸ் பண்ணி போகுது. And the electrons pass through the anode and the external circuit generates current. இப்படி இதை கடந்து உள்ளே போகிறப்ப இதில் மைனஸ் உருவாகி இதில் ப்ளஸ் போய் கரண்ட் உருவாகி பல்பு எரியுது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது மைக்ரோப்ஸ் ஆர் used in the production of biogas, உயிர் எரிவாயு, மீத்தேன் கேஸ். நம்ம கிராம பகுதியில் வந்து இந்த சாண எரிவாயு அடுப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் இது. ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, பயோகேஸ் இஸ் a mixture of different gases produced by the breakdown of organic matter. ஆர்கானிக் மேட்டர்னால் சாணம். பசுவோட சாணத்தை வந்து நம்ம ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணோம்னா மீத்தேன் கேஸ் வெளியில் வரும். அந்த மீத்தேன் கேஸ் தான் நம்ம உயிரி எரிவாயுவை அடுப்பு வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று இல்லாத முறையில் ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்ப மீத்தேன் கேஸ் வெளியில் வரும். பயோகேஸ் தான் மீத்தேன் கேஸ். இட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை தி ரா மெட்டீரியல் சச் அஸ் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், மேனூர் உரம், முனிசிபல் வேஸ்ட், பிளான்ட் மெட்டீரியல், சீவேஜ், ஃபுட் வேஸ்ட். இது எல்லாத்தையும் கூட உள்ளே கொட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாணம், மாட்டு சாணம், ஃபுட் வேஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, முனிசிபல் வேஸ்ட்டு, பிளான்ட் மெட்டீரியல் எல்லாமே உள்ளே போட்டுக்கலாம். பயோகேஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அண்டர் ஏனரோபிக் கண்டிஷன். இது எப்படி தானே ஏனரோபிக் கண்டிஷனில் தான் வரும். when the organic materials are converted through microbial reactions to gas to organic fertilizers. இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாத்தையும் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அயனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணிவிட்டு என்னவோ மாற்றுது, ஃபெர்டிலைசர் உரமாக மாற்றி கொடுத்துருது. பயோகேஸ் பிரைமரி கன்சிஸ்ட் ஆஃப் மீத்தேன் 63%. பயோகேஸில் 63% இருக்குது மீத்தேன். இது 1 மார்க்கில் எவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. எலாங் வித் கார்பன் டை ஆக்சைடு, இதோட கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், மீத்தேன், புடிசன் பாக்டீரியாஸ் மெத்தனோஜன்ஸ். மீத்தேன் உற்பத்தி பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் மெத்தனோஜன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அண்ட் சச் காமன் பாக்டீரியம் இஸ் மெத்தனோ பாக்டீரியம். இதுக்கு பொதுவான பேர் மெத்தனோ பாக்டீரியம். கீழே எப்படி கேட்பாங்கன்னா மீத்தேன் புடிசிங் பாக்டீரியா இஸ் கால்ட் அஸ் மெத்தனோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட்டு பயோகேஸ் இஸ் டிவைட் ஃப்ரம் தி செல். இதுக்கு வந்து மனம் கிடையாது. அண்ட் பேர்ன்ஸ் வித் ப்ளூ ஃப்ளேம், இது ப்ளூ கலர் எரியும். வித்தவுட் ஸ்மோக், புகையே வராது. இதனால் இது ப்ளஸ்ஸாக இருக்குது. புகை வராது, ப்ளூ கலர் நல்லா எரியும், அதுக்கு வந்து ஸ்மெல்லே கிடையாது. மெத்தனோஜன்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் ஏனரோபிக் ஸ்லெட்ஜ் ஆஃப் ரூமன் ஆஃப் கேட்டல். இது வந்து பசுமாட்டோட குடலுக்குள்ளார இருக்குது. பசுமாட்டோட வயிற்றுக்குள்ளார ரூமன் அப்படிங்கிற பாட்டு இருக்குது, அங்கேயும் இது வாழும். ரூமன் பாக்டீரியா ஹெல்ப்ஸ் டு தி பிரேக் டவுன் ஆஃப் செல்லுலோஸ். நம்ம அந்த பசு சாப்பிடக்கூடிய செல்லுலோஸ் மெட்டீரியல் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அது உதவுகிறது. தி எக்ஸ்கிரீட் ஆஃப்டர் மாட்டு சாணம் இஸ் கால்டு டக். ஸோ காமன்லி கால்டு கோபர். சரியா, மாட்டு சாணத்துக்கு பேர் கோபர். மாட்டு சாணத்தில் வெளியில் வரக்கூடிய கேஸுக்கு பேர் கோபர் கேஸ் அப்படின்னு சொல்லி பேர். கோபர் கேஸ் இஸ் ஜெனரேட்டட் ஃப்ரம் பை தி ஏனரோபிக் டீகம்போசிஷன் ஆஃப் கேட்டில் டக். மாட்டு சாணம் வந்து ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணோம்னா இந்த கோபர் கேஸ் கிடைக்கும்.
It consists of methane, CO2, some hydrogen, nitrogen and other gases in trace element. மற்ற கேஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுதாங்க அந்த டேங்க்கு. சரிங்களா? இந்த டேங்க் கட்டிடுவாங்க. இதில் வந்து காற்று போகாத மாதிரி ஒரு டேங்கை வச்சு அடைச்சிடுவாங்க. ஓகேங்களா? இதில் பைப் இருக்கும். அது அப்பப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அது கேஸ் வெளியில் வரதுக்கு உண்டான வால்வு இதில் இருக்கும். கேஸ் இதில் போய் அடுப்பில் கொடுத்து எரிய வச்சுக்குவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சாணத்தை வந்து கொட்டுறதுக்கு இந்த சைடு வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஏனரோபிக் டைஜஷன் பண்ணி கேஸ் உற்பத்தியாக இது வழியாக போகும். இது கொண்டு போய் அடுப்பில் வச்சுட்டாங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். இந்த டம்மில் போட்டு மூடி வச்சுருவாங்க. இதுதான் கேஸ் யூனிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இன் பயோகேஸ் பிளான்ஸ் தி ஏனரோபிக் டைஜஷன் இஸ் கேரிட் பை தி ஏர் டைட் சிலிண்ட்ரிக்கல் டேங்க். பாருங்க, ஏர் வெளியில் போகாமல் ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்கை மேலே வச்சு மூடிடும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் கான்கிரீட் பிரிக்ஸ் அண்ட் சிமெண்ட் அண்ட் ஸ்டீல். இது எதனால் ஆனது? கான்கிரீட் பிரிக்கு, சிமெண்ட்டு, ஸ்டீல் எதுனாலும் வச்சுக்கலாம். பயோவேஸ்ட் ஆர் கலெக்டட் ஸ்லரி டூரிங் தி ஃபிட் இன்டு திஸ் டைஜஸ்டர். மாட்டு சாணம், இந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாம். இட் ஹேஸ் சைடு ஓப்பனிங் இன்டு தி விச் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஆஃப் தி டைஜெக்ஷன் இன்கார்பரேட்டட் ஃபார் தி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. சைடில் 2 ஓப்பனிங் இருக்குது. ஒன்றில் வந்து நம்ம சாணத்தை உள்ளே போட்டுக்கலாம், இன்னொன்றில் கேஸ் வெளியே எடுத்துக்கலாம். தி ஏனரோபிக் டைஜெக்ஷன் இஸ் அக்காம்ப்ளிஷ்ட் பை தி 3 ஸ்டாட்டிக் சப்ளிமேஷன், அசிடோஜெனசிஸ், மெத்தனோஜெனசிஸ். சாலிபிலேஷன் அப்படின்னா தண்ணியில் நல்லா கரைக்கிறது. அசிடோஜெனசிஸ்னால் அதிகப்படியான அசிட் ஆக்குறது. மெத்தனோஜெனசிஸ் வந்து மீத்தேன் உற்பத்தி பண்ணுறது. இந்த மாதிரி 3 ப்ராசஸில் நடக்கும். த அவுட்லெட் இஸ் கனெக்டட் ஏ பைப் ஸ்லப்லி பயோகேஸ். இதுலேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு அவுட்லெட் இருக்குது, அதில் பயோகேஸ் போயிடும். The slurry is drained through the another outlet is called use fertilizer. இன்னொரு வந்து இருக்குது, அதில் வந்து இந்த மக்கி போன எல்லாத்தையும் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கலாம். பயோகேஸ் யூஸ் ஃபார் குக்கிங் அண்ட் லைட்னிங். இது வந்து எரிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்திக்கலாம். The technology of biogas production developed in India mainly due to the efforts of Indian Agriculture Research Institute. இவங்க தான் வந்து அந்த கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மானியம் கொடுத்து சாண அடுப்பு உருவாக்குனாங்க. கேடி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிப்பு தான் இந்த கிராம பகுதியில் இந்த சாண எரிவாயு அடுப்பை உருவாக்கி இந்தியா ஃபுல்லாக உருவாக்கி கொடுத்தார்கள். நெக்ஸ்ட், பயோ ரெமிடியேஷன் அப்படின்னா உயிருள்ள பொருள்களை வச்சு மக்கி போன, அதாவது பொருள்களை மக்கிப்பாக வைக்கிறதுக்கு பேர் தான் பயோ ரெமிடியேஷன். ஒரு வேஸ்டேஜை உயிருள்ள ஒரு பொருள்களை வச்சு மக்கி போய் அதை சரி பண்ணுறதுக்கு பேர் தான் பயோ ரெமிடியேஷன். The usage of naturally occurring genetically engineered microorganisms to reduce the degraded pollutants. நேச்சுரலாக ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு அதனோட பொல்யூஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பயோ ரெமிடியேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பயோ ரெமிடியேஷன். இட் இஸ் கால்டு பயோ ரெமிடி. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். நேச்சுரலி genetically engineered bacteria used to reduce the pollution is called as bioremediation. Bioremediation is the less expensive. இது செலவு ரொம்ப குறைவு and more sustainable, ரொம்ப பலன் அதிகம் then other remediants available. மற்ற இதை காட்டிலும் இது செலவு குறைவு, பலன் அதிகம். It is grouped in situ bioremediation. அப்படின்னு என்னென்னா, அதாவது அந்த இடத்துக்கு உள்ளாரையே பண்ணால் இன் சிட்டு, அந்த இடத்துக்கு வெளியில் பண்ணால் அதுக்கு பேர் எக்ஸ் சிட்டு. ட்ரீட்மெண்ட் ஆஃப் கண்டாமினேட் சாயில் வாட்டர் இன் தி சைட், அந்த இடத்துலேயே பண்ணால் அதுக்கு பேர் இன்சிட்டு. எக்ஸ்டிவ் ரெமிடியேஷன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கண்டாமினேட் சாயில் வாட்டர்ஸ் தென் தி ரிமூவ்டு ஃப்ரம் சைட் அண்ட் ட்ரீட்டடு, அந்த இடத்துலேருந்து வெளியில் எடுத்து கொண்டு போய் பண்ணால் அதுக்கு பேர் எக்ஸ்டிவ் கன்சர்வேஷன். இந்த மாதிரி இன்சிட்டுன்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்டிவ்னு ஒன்று. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது மைக்ரோப்ஸ் இன்வால்வ் இன் பயோ ரெமிடியேஷன். இதுலேயும் ஒன்று இருக்குது. ஏரோபிக் மைக்ரோப்ஸ் ஆர் டிகிரேடபிள் இன் தி பொல்யூட்டன்ஸ் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். மூச்சு ஆக்சிஜன் சுவாசித்து வாழக்கூடிய உயிரினங்களை வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். த மெயின்லி டிகிரேடட் பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகள், ஹைட்ரோ கார்பன்ஸ், சூடோமோனஸ் பூடிடா இஸ் ஜெனட்டிக்கலி என்ஜினியர் மைக்ரோ ஆர்கானிசம் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி. ஓகேங்களா? இதை 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சூடோமோனஸ் பூடிடா அப்படிங்கிற பாக்டீரியா உருவாக்குனவர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு. That is obtained the patent the recombinant bacterial strain. It is multiplasmid hydrocarbon degrading bacterium which is
டைஜஸ்ட் த ஹைட்ரோகார்பன்ஸ் ஆயில் ஸ்பில்ஸ். இது என்ன பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா, ஆயில் பொருட்கள், பெட்ரோலு, கெமிக்கல் இதெல்லாம் அது கொட்டிடுச்சுன்னா இந்த சூடாமோனஸ் பூடிட்ட போய் அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வேஸ்ட் மெட்டீரியல்ஸு. இந்த பாக்டீரியா வந்து சாப்பிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வேஸ்டேஜ் வெளியில் கொட்டிடுது. இதுக்கு பேர் தான் சூடோமோனஸ் பூடிட்டா. இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா இருக்குது. எதுன்னு சொல்லி பார்க்கலாங்க பாருங்கள். நைட்ரோசோமோனஸ் யூரோப்பியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டிகிரேடிங் பென்சீனி அண்ட் வெரைட்டி ஆஃப் ஹேலோஜெனேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்க்ளூடிங் ட்ரைக்ளோரோ எத்திலீனி அண்ட் வினைல் குளோரைடு. அதாவது ட்ரைக்ளோரோ எத்திலீனி, வினைல் குளோரைடு போன்ற கெமிக்கல் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுறது நைட்ரோசோமோனஸ் யூரோப்பியா அப்படிங்கிற பாக்டீரியா. இடியோனெல்லா சிக்கானிசிஸ் அப்படிங்கிறது ரீசைக்கிள் பிஇடி பிளாஸ்டிக்கை சாப்பிடக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் இடியோனெல்லா சிக்கானிசிஸ். இந்த பாக்டீரியா பிஇடிஎஸ், இந்த பாக்டீரியாவுக்குள்ள பிஇடிஎஸ் அப்படிங்கிற என்ஜையும் எம்ஹெச்டிஇ அப்படிங்கிற என்ஜைமும் உள்ள இருக்குது. இது என்ன பண்ணால் பிஇடி பிளாஸ்டிக்கு, டெர்ப்தாலிக் ஆசிட்ஸு, எத்திலின் கிளைக்கால் இது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி கொண்டு வரும். பிளாஸ்டிக்கையே சாப்பிடும். இந்த பாக்டீரியாலாம் என்ன பண்ணோம், பிளாஸ்டிக்கையே சாப்பிடக்கூடிய பாக்டீரியாக்கள். பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, என்னென்னா பிஇடி பிளாஸ்டிக், டெர்ப்தாலிக் ஆசிட், எத்திலின் கிளைக்கால் போன்ற பொருள்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு அழிக்கும் தன்மை கொண்டது. நெக்ஸ்ட்டு ஏனரோபிக் மைக்ரோப்ஸ் டிகிரேட்ஸ் வந்து பொல்யூட்டன்ஸ் இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஏனரோபிக்னு என்ன, காற்று இல்லாத முறையில் சுவாசிக்கிறது, ஆக்சிஜன் இல்லாத முறையில் சுவாசிக்கிறது. டெக்ளோரோமோனியா அரோமேட்டிகா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அபிலிட்டி டு டிகிரேட் த பென்சீனை வந்து ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணி இதை கிளியர் பண்ணும். டு ஆக்சிடைஸ் த டொலியின் அண்ட் ஜெயிலின் போன்ற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் இந்த டிக்டோமோனஸ் அரோமேட்டிகா அப்படிங்கிற பாக்டீரியா அழிச்சு விடும். பெனரோஸ்டேட்டி கிரைசோஸ்போரியம் அப்படிங்கிற பாக்டீரியா, இட் இஸ் ஏனரோபிக் ஃபங்கஸ். இட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் தி பயோரெமிடியேஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், பாலிமார்பிக் ஹைட்ரோகார்பன்ஸ், பூச்சிக்கொல்லிகள், பாலிமார்பிக் ஹைட்ரோகார்பன்ஸ், சாயங்கள், இது எல்லாத்தையும் இந்த பாக்டீரியா அழிக்கும். எது, பெனரோ சாக்லேட், இது டைஸ்போரோரியம் அப்படிங்கிற பாக்டீரியா. இதை நல்லா பார்த்துங்க, இதை 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு டைநைட்ரோடொலியின், சயனைட்ஸு, கார்பன் டெட்ராக்ளோரைடு இது எல்லாத்தையும் அழிக்கும் தன்மை கொண்டது அந்த பாக்டீரியா. கார்பன் டெட்ராக்ளோரைடு இது எல்லாத்தையும் அழிக்கும். டெகலோகோகாய்ட்ஸ் ஸ்பீசிஸ் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஏனரோபிக் பயோரெமிடியேஷன் ஃபார் டாக்ஸிக் டெட்ராக்ளோரோஈத்தேன், நான் டாக்ஸிக் ஈத்தேன். இது வந்து டெட்ராக்ளோரோஈத்தேன் அப்படிங்கிற டாக்ஸிக் பொருளை நான் டாக்ஸிக்காக மாற்றிடும். அந்த டாக்ஸிக் பொருளையே நான் டாக்ஸிக்காக மாற்றுது இந்த கிருமிகளெல்லாம். பெஸ்லோபிசிஸ் மைக்ரோஸ்போரா அப்படிங்கிற பாக்டீரியா, ஸ்பீசிஸ் ஆஃப் எண்டோபைட்டிக் ஃபங்கஸ். இது ஃபங்கஸ் பிரேக்கிங் டவுன் தி டைஜஸ்டிங் ஆஃப் பாலியூரித்தேனை இது டைஜஸ்ட் பண்ணும். இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இட் மேக்ஸ் த ஃபங்கஸ் டு பொட்டன்ஷியல் தி கேண்டிடேட் ஃபார் தி பயோரெமிடியேஷன் ப்ராஜெக்ட் இன்வால்வ் தி லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். இது பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ரொம்ப தீவிரமாக அழிக்கும் தன்மை கொண்டது. சரி, மிகப்பெரிய அளவில் பிளாஸ்டிக்கும் அழிக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த ஃபங்கஸ் உள்ளே போட்டோம்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு இந்த பிளாஸ்டிக்கே மொத்தமாக அழிச்சு. ஆக்ஷன்ஸ் ஆஃப் இடியோனெல்லா சக்கைனிசிஸ், பிளாஸ்டிக்கை எப்படி அழிக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் பயாலஜிக்கல் பயோரெமிடியேஷன் அப்படின்னு. Okay, thank you students. Let us meet next topic.